Hi friends, welcome back to Teacher's Kitchen. Please like, share and subscribe to our channel to help special children in need. Your views are more valuable for us. Today we're going to see a delicious and mouth-watering recipe. இன்னைக்கு நம்ம கோவக்காய் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ஈஸி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இன்க்ரீடியன்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முதல்ல ஒரு மசாலா அரைச்சிப்போம். அதுக்கு இதில் 2 பெருசாக நறுக்கின வெங்காயத்தை மிக்சியில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தனியா 1 டேபிள் ஸ்பூனு, அது கூட பூண்டு தாராளமாக ஒரு பெரிய பூண்டாக இருந்தால் ஒரு 4-5 பீஸு, இல்லைன்னா சின்னதாக இருந்தால் ஒரு 10-12 போடுங்க. டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் கல்லுப்பு இதோடு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக புளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம கொரப்பாக மிக்சியில் பல்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இதில் ஒரு கொஞ்சமாக தண்ணி போட்டு அரைச்சிக்கணும். அதை பாருங்கள், இப்போ கொஞ்சமாக தண்ணி போடுவோம். போட்டுட்டு இது ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நம்ம கல் உப்பு போட்டோம் இல்லையா, இப்போ இது மசாலாவோட அரையும் போது உங்களுக்கு நல்லா அரையும், அதே சமயத்தில் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கல் உப்பு போடுறதுனால. பாருங்கள், அவ்வளோதான். இந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கிட்டோம். இதான் மெயின் மசாலா இந்த ரைஸுக்கு. ஒரு பேனில் நான் கடலெண்ணெய் ஊற்றி இப்போது மெலிசா நறுக்கி வச்ச கோவக்காவை இதில் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். ஒரு லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க. அந்த கோவக்காய் நல்லா கொஞ்சம் மெலிசாக இருந்தால் தான் நல்லா குக் ஆகும். பாருங்கள், இந்த அளவுக்கு குக் ஆகணும். லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சு குக் பண்ணுங்கள். ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம வேறு ஒரு தட்டில் எடுத்து தனியாக எடுத்து வச்சுப்போம். பாருங்கள், உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும் போட்டதுக்கும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அதே பேனில் கொஞ்சம் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். காரத்துக்கு நீங்கள் உங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ போட்டுக்கோங்க. டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் வேர்க்கடலை போட்டிருக்கேன். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. வேர்க்கடலாம் நல்லா ப்ரௌன் ஆன பிறகு இது கூட ஒரு பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இது கூட சேர்த்துப்போம். நான் மொத்தமாக 3 வெங்காயம் அரிஞ்சேன். 2 வெங்காயம் நான் பேஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணேன். இப்போ 1 வெங்காயத்தை நான் இந்த போட போகிறேன் வதக்கிறதுக்கு. கொஞ்சம் கொஞ்சம் அடிப்பிடிக்கும், பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட போட்டுப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கூடயே கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க, ஆனால் பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா மசாலா பேஸ்ட்டில் வேறு சால்ட் போட்டிருக்கோம். கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு பாருங்கள், ஃப்ளேம் எப்போவுமே கொஞ்சம் மீடியமோ இல்லை லோ ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள். அடிப்பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போது இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துப்போம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டோம் இல்லையா, அதோட ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நம்ம அதை வதக்கணும். நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி தெளித்து விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். உங்கள் இதில் மசாலாலாம் அப்படியே பேனில் ஒட்டிக்கும். தண்ணி தெளித்து விட்டிங்கன்னா அந்த மசாலாவும் நல்லா குக்காகவும் அது இதுவாகும். பாருங்கள், இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கீ போட்டுக்கலாம். அதில் கீ போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கீ போடுறதுனால ஒரு நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும் இந்த டிஷ்ஷுக்கு.
பாருங்கள், நல்லா வதக்கி விடுங்க. லோலே வைங்க ஃப்ளேமை, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்கள், இப்போ போட்டதுக்கு இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். நல்லா அந்த மசாலாலாம் குக் ஆகிருக்கு பாருங்கள். ரா ஃப்ளேவர் போகணும், இல்லைன்னா அந்த டிஷ்ஷே கெடுத்துரும் அந்த ஸ்மெல்லு. இதெல்லாம் பசங்களுக்கு ரொம்ப நான் ஈஸியாக செஞ்சு கொடுக்க முடிய ஒரு டிஷ்ஷுங்க அது. நம்ம ஸ்கூல் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்களா, இப்போ லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன கொடுக்குறதுன்னு யோசிக்க வேண்டாம். காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட இது சாப்பிடும். இப்போ கொஞ்சமாக பாவ்பாஜி மசாலா போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், ஆனால் இது போடுறதுனால நல்ல ஸ்மெல்லு இருக்கும். பாவ்பாஜி மசாலா போடலாம், இல்லை சோலே மசாலா உங்கள் ஆப்ஷன் தான். இல்லை கரம் மசாலா கூட போட்டுக்கலாம். அப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கோக்காவை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டது ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் அந்த மசாலாலாம் அந்த கோவக்காயில் இறங்கிடும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போது அடுப்பு அணைச்சிட்டு இப்போது நான் ரைஸ் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூட ரைஸ் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் மெல்லமாக மிக்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப உடையக்கூடாது. இப்போது கொரியாண்டர் போட்டு கார்னிஷ் பண்ணுங்கள். ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு குக்கும்பர் ரைத்தாவும் அப்புறம் வத்தலும் வச்சு சர்வ் பண்ணோம். பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நல்ல காம்பினேஷனாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி. பாய். ரொம்ப டேஸ்டியாகவும் யம்மியா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.